Hi friends, today classல என்ன பார்க்க போறோம்னா zigzag stitch பத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கங்க. நார்மலா செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். இந்த லைன் ஃபுல்லா செயின் ஸ்டிச் போட்டுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் zigzag ஸ்டிச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டார்டிங்ல எடுக்கணும். எடுத்த அப்புறம் ரைட் சைடு வந்து ஒரு செயின் எடுக்கணும். செயின் எடுத்து அதை அப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ஒரு செயின் எடுக்கணும். அப்புறம் வந்து ரைட் சைடு கொண்டு வந்து எடுக்கணும். லெஃப்ட் சைடு ரைட்டு லெஃப்ட்டு அப்படி மாற்றி மாற்றி நம்ம எடுக்கணும். இதுதான் zigzag ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு வந்து கட் ஒர்க்கு டிசைன் எல்லாத்துக்குமே இந்த zigzag தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிட்டு பார்க்கலாம். zigzag ஸ்டிச் வந்து இந்த மாதிரி லோட்டஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு கார்னரில் இருந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கார்னரில் எடுத்துக்கிட்டு ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் லெஃப்ட் சைடு ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு இந்த லோட்டஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடணும். zigzag ஸ்டிச் வந்து ஃபுல்லாக முடித்த அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. zigzag ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஒரு கலரும் மேலே zigzag வந்து ஒரு கலரும் போட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது அது. நீங்கள் இந்த லைனில் ஃபஸ்ட்டு zigzag வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து போடணும். ஏதாவது ஒரு டிசைனில் வந்து இந்த மாதிரி zigzag வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டுடே கிளாஸ் முடிஞ்சிச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.